வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுறதுக்காக டர்ஃபுக்கு வந்திருக்கோம். ஸோ ராகுல் என்ன பில்லு காமிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது வர வழியில் ட்ரிபிள்ஸில் வந்தானுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைனை போட்டாங்க. 1500 ரூபா ஃபைனு. பேரை சொல்லு சார் வேணாம் சார். பேரை சொல்லியா முதல்ல. ஸோ நண்பர்களே, யாரும் தயவு செஞ்சு ட்ரிபிள்ஸு ஹெல்மெட் இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க. நாங்கள் வந்து இந்த டர்ஃப் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். இந்த டர்ஃப் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 1600 ரூபாய் அந்த மாதிரி வருது. ஸோ வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃபில் வந்து ஆஃபர்ஸ் அதெல்லாம் போகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃபில் நாங்கள் விளையாடுறது அந்த டோட்டல் ஃபன்னு மொத்தமாக வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து போட போகிறாரு. நம்ம டாஸ் போடுற ஒரு பேர் தான் ஆகாஷ். டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் தான் ஜெயிச்சுது. ஸோ நாங்கள் தான் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கள் டீமில் முதல் பிளேயராக களத்தில் இறங்கிட்டாரு பிரவீன். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையல் பால் போடுறான். ஃபஸ்ட்டு பால் கிடையாது, ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் எப்பவுமே, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பாலு. அனகொண்டா கிரவுண்ட்ல பூந்து என்ன கலாட்டா பண்ற? நான் ஸ்பின் பாலிங் போட போறேன். அதுக்கப்புறம் வர பால் எல்லாமே சூற தான். லோகேஷ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சாரு. ஸோ கீப்பர் கேட்ச் மாட்ட வேண்டியது விட்டான் தினேஷ். சாரி ஹரிபாலன். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பேட்டிங், அந்த டீமு பவுலிங் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். சாட்ரா பாய் அவ்வளவுதான். நீங்க சாப்பிடுற பாய். மாமா பேட்டிங் டேய். பேட்டிங் சூப்பரா லோகேஷ். போங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிரும் நினைக்கிறேன். இந்த மேட்ச் பறக்கும். பறக்குது பாரு. அதுக்கப்புறம் எங்க டீம்ல ஒருத்தன் வந்தான் பாருங்க. நான் பறக்க போகுது பாலு. போட போறோம். இப்போ 95 போய்க்குது. எப்படி ஆட போறாங்க தெரியல. யாருனா நம்ம பாய் தான். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தொடங்கிட்டோம். நம்ம பாய் தான் பேட்டிங், ஸ்ட்ரைக் நம்ம பாய் தான் ஆடுறாரு. இந்த போற போக பார்த்தா ஜெயிச்சிருவானுங்க பொழுது. இன்னும் 10 தான் ஆடணும். அந்த டீமை வந்து ஜெயிக்க வச்ச ஒரு தலைவன் இவர் தான். அது நண்பர்களே, ஜெயிச்சிருவாங்க நண்பர்களே. முதல் மேட்சே நமக்கு தோல்வி தான். திரும்பி பேட்டிங் வேற ஆடுவானுங்க, சும்மா கஷ்டமா இருக்கும் போது. ஐயோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சானே. 95 பீட் பண்ணிட்டாங்க. நைஸ் பாய். பீட் பண்ணிட்டாங்க. எப்படினா ஃபர்ஸ்ட் மேட்ச் லாக்ல ஒரு பேட்டர் மா பை. இங்க பாத்தீங்கன்னா 95 ரன் ஆச்சு. நாங்க ஒரு முன்னாடி ஆஸ்தா. இந்த மேட்ச் தோக்கடிப்போம். இந்த மேட்ச் சோல பார்த்தா அந்த டீம் இங்க வந்து உட்கார்ந்துக்கனா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. டீம் டிஸ்கஷன் போடுறாங்க. 95 அடிக்குறாங்க. இவங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கறாங்க. டீமோட ஸ்டார் பிளேயர் அறிங்கிறாரு லோகேஷ். இங்க ஸ்டார் பிளேயர் இந்த ஆகாஷ்னு ஒருத்தர். கைஸ், ஒரு 95 ரன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அச்சு கீஸ்டாங்க. பிச்சில் ஒன்றுமே இல்லை. பேட்டிங் நாங்களே கொஞ்சம் செதறணும். சொல்லிக்கலங்க. பேட்டிங் பிச்சு இது என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு விக்கெட்டு நானும் இவனும் இறங்கணும். கேப்டன் பிரபாகரன் சத்தியமா சொல்றேன், செம்ம பிளே. ஒரு பால் வேஸ்ட் பண்ணல. ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கலாம். சத்தியமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் இறங்கணும். சீரியஸா நிஷோக்கு சூப்பரா ஆடணும். ரெண்டாவது பால் 6 அடிச்சான். வர்ற மாதிரி பிளே. அப்புறம் வந்து என்னால் முடியல. ரொம்ப ஹைஜிக் என்னது, ரொம்ப வேர்த்து போச்சு. ரொம்ப நேரம் ஆட்டம், 3-4 ஹவர் ஆட்டம். அதனால ரொம்ப வேர்த்து போனதுனால நான் வந்து அட்டையல் கொடுத்துட்டேன். 3வது தான் வந்தார் விராட் கோலி மாதிரி. வந்து பாலை வேஸ்ட் பண்ணாங்க. 6 4 6 ஜெயிப்போமா பயம் வந்து, தோத்துருவோமா பயம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் ரொம்ப ஜெயிச்சிட்டோம். ஐயோ ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. மூணாவது மேட்ச் தொடங்குறோம். இந்த மேட்ச் ஆச்சு ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவோம். இந்த மேட்ச் தோத்துறானுங்க.
சோல உங்க டீம் தோத்துச்சு இந்த மேட்ச். அண்ணே உடனே தானே செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர் 5 ஓவருக்கு 22 ரன் தான் இருந்தது. அடுத்து 30 இருந்தது. அடுத்து 3 ஓவருக்கு முடிஞ்சிச்சு 96 ரன் ஆச்சு. அவங்க ஒரு டீம் இங்க பாத்தீங்கன்னா அவங்க டீம் பிளேயர் இவங்க 2 மேட்ச் ஜெயிச்சு ஜோர்ல பேசுறானுங்க. வீட்டுக்கு போகும்போது நாங்க தான் ஜெயிச்சுட்டு போவோம். ஓடு ஓடு உள்ளே ஏய் ஹரி வீடியோ ஆன் பண்ணலடா. வேணாம் இவன் அவுட் ஆனா பண்றான். அதுக்கப்புறம் நம்ம பாய் வந்தாருங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. பேட்டில் படம் மாத்து பால் வீசுறாரு வீசினேங்கிறாரு. எங்களுக்கு காற்று தான் வருது. மூணாவது மேட்ச் ஜெயிச்சது. கொழும்பு 3 மேட்ச் ஜெயிச்சாச்சு. சோல உங்க டீம் 3 மேட்ச் தோத்துருக்கு. மூணு மேட்ச் வந்து நாங்க வந்து ஆடினது 3 மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போம்னு நினைச்சோம், தோத்துட்டோம். ரெண்டாவது மேட்ச் வெறித்தனமா ஆடணும், தோத்துட்டோம். அமோகமான தோல்வி. மூணாவது மேட்ச் உயிரை குத்த ஆடணும், அப்புறம் தோத்துட்டோம். மக்களே, இந்த வாரம் 3 மேட்சும் இவனுக்கு தான் ஜெயிச்சானுங்க. நம்ம இவனுங்களை வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்துப்போம். நண்பா, I am waiting. சரியான மழை வந்துச்சுங்க. நல்ல வேலை நாங்கள் விளையாடும் போது வரல. ஸோ விளையாடும் போது வந்திருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற டெஃப் தான் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் கிடையாது. எங்களுக்கு மேலே டெஃப் பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ் போட்டிருந்தாங்க. மேலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அதான் டெரஸு. பக்கத்தில் இருக்கிற டெஃப் மழை வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க அந்த டீமு. அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த ராக்கெட்டெல்லாம் எடுத்து விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மக்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.